டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அன்புக்குரிய தம்பி எல்கே சுதீஷ் அவர்களே, தம்பின்னு சொல்லல, கேப்டன் குடும்பம் எங்கள் குடும்பம் காங்கிரஸுடைய பின்னணியில் தான் நாங்கள் இருந்து வந்தோம். நான் இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக அது அரசியல் ஆகிடும். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சி.கே. பெருமாளின் 80வது பிறந்த நாளையொட்டி அவரது 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை விவரிக்கும் வகையிலான உள்ளிக்கோட்டை டு செங்கோட்டை என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, சபாநாயகர் அப்பாவு, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் சுதீஷும் பங்கேற்று மேடையில் ஒன்றாக அமர்ந்திருந்ததும் காங்கிரஸ் தலைவர்களை புகழ்ந்து பேசியதும் தான் அரசியல் பரபரப்புக்கு வித்திட்டுள்ளது. மேடையில் பேசிய டி.ஆர். பாலு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் பெயர்களை வாசித்துக் கொண்டே வந்தபோது சுதீஷை தம்பி என குறிப்பிட்டார். பின்னர் அவரை பார்த்து தம்பி என அழைக்கலாமா என கேட்டுவிட்டு சிரித்தவர், இதை வைத்து வேறு ஏதாவது எழுதிவிடப் போகிறார்கள் என்றார். நிகழ்ச்சியிலே பேச இருக்கின்ற தேமுதிகவுடைய பொருளாளர் அன்புக்குரிய தம்பி எல்கே சுதீஷ் அவர்களே, தம்பின்னு சொல்லல, தம்பின்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். அவங்க போட்டு வேற ஏதாவது போடுறாங்க. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு, திக தலைவர் வீரமணி ஆகியோர் பேசிய பிறகு மைக்கை பிடித்த சுதீஷ் தங்களுடைய குடும்பமும் கேப்டன் விஜயகாந்த் குடும்பமும் காங்கிரஸ் பின்னணியில் இருந்து வந்ததுதான் எனவும் காங்கிரஸ் கட்சி மீது விஜயகாந்திற்கு தனி பிரியம் உண்டு எனவும் பில்டப் கொடுத்தார். கேப்டன் உடைய தகப்பனார் அழகசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் அதே போல் எங்களுடைய தகப்பனார் எல்.சி. கண்ணையா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜனுடைய பெரிய விசுவாசி அவர்கள். நாங்கள் சொல்ல போனாக்கா எங்களுடைய கேப்டன் குடும்பம் எங்கள் குடும்பம் காங்கிரஸுடைய பின்னணியில் தான் நாங்கள் இருந்து வந்தோம். மேலும் கே.வி. தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது 2009 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி வைக்க வேண்டியது எனவும் 9 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தருவதாக பேசி முடிக்கப்பட்டதாகவும் அப்போது சில காரணங்களால் கூட்டணி அமையவில்லை எனவும் தெரிவித்தார். 2009 காங்கிரஸ்ல கூட்டணி சேர வேண்டும் என்று நிறைய ஆசைப்பட்டது அண்ணன் சி.கே. பெருமாள் அவர்கள். அப்போ தலைவராக இருந்தவர் அண்ணன் தங்கபாலு அவர்கள். 2009 கிட்டத்தட்ட 9 பாராளுமன்றம் தொகுதி தேமுதிக தரப்பட்டது, ஒரு ராஜ்யசபா அப்படின்னு பேசி எல்லாம் முடிவு பண்ணது. அதுக்கு பிறகு அந்த கூட்டணி அமையவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாத போது அடிக்கடி வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு சென்றதாக தெரிவித்தார். இப்படி காங்கிரஸ் தலைவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு இதற்கு மேல் பேசினால் அது அரசியலாகிவிடும் என கூறி ஜகா வாங்கினார். திருநாவுக்கரசரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். கேப்டனுடைய நெருங்கிய நண்பர் அவர். ஒரு தேர்தலும் நிற்கும் போது கேப்டன் பார்ப்பாரு. அதே போல் கேப்டன் உடல்நிலை சரியாகும் போது நாங்கள் யாரும் உள்ள அனுபவிக்க மாட்டோம். அண்ணன் திருநாவுக்கரசர்கள் நேராக உரிமையை கேட்கவே மாட்டார். நேராக வீட்டுக்கு வந்துடுவார். கேப்டன் பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போவார். அந்த நேரம் நான் எண்ணி பார்க்குறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக அது அரசியல் ஆகிடும். சுதீஷின் இந்த பேச்சு அவருக்கு காங்கிரஸ் மீது ஈர்ப்பு உள்ளது என்பதை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியுடன் நெருக்கமாவதை ஏதோ ஒன்று தடுக்கிறது என்பதும் புலனானது. இது ஒரு புறம் இருக்க, சுதீஷின் திடீர் காங்கிரஸ் பாசம் குறித்து கோவைக்கு சென்ற அவரது சகோதரியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவரோ சி.கே. பெருமாளுக்கும் சுதீஷுக்கும் நெருங்கிய பழக்கம் இருப்பதாகவும்
இதற்கு அரசியலுக்கும் கூட்டணிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றார். அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷோடைய நண்பருங்க. அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் அவருடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக பத்திரிகை கொடுத்தாருங்க. அந்த வகையில் நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். அவ்வளோதான். அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. கத்தரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுபோல கூட்டணி யாருடன் என்பது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டில் தெரிந்துவிட போகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.